எல்லோருக்கும் வணக்கம். சில நிகழ்வுகள் தானாகவே நடக்கும், அதற்காக காத்திருக்க வேண்டும். சிவாஜி கணேசன் சொந்த படக்கம்பெனி ஆரம்பித்து நல்ல ஒரு கதையை திரைப்படமாக தர வேண்டும் அப்படி என்பதற்காக காத்திருக்கிறார். 1961 அப்பொழுது பல பேர் அவரிடத்திலே கதை சொல்லுகின்றார்கள். எந்த கதையும் அவருக்கு பிடிக்கவில்லை. அப்பொழுது கேரளாவில் மிகச்சிறந்த கதை ஆசிரியராக இருந்த KP கொட்டாரக்காரா அப்படி என்கிற ஒரு எழுத்தாளர், அவர் தயாரிப்பாளராக கூட இருந்திருக்கிறார். அவர் சிவாஜி இடத்திலே ஒரு கதை சொல்லுகின்றார். அந்த காலத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி என்று சொன்னால், கதை சொல்பவர்களுக்கு ஒரு சுயமரியாதை இருந்தது. கதை கேட்பவர்கள் சின்சியராக கேட்க வேண்டும். KP கொட்டாரக்காராவிடம் என்ன பழக்கம் என்று சொன்னால், அவர் கதாபாத்திரமாகவே மாறிவிடுவார். அவர் அந்த கதையில் வருகின்ற வசனங்கள், அந்த காட்சிகள் எல்லாத்தையும் அவரே ஒரு சோலாவாக அவரே நடித்து காண்பித்து விடுவார். சிரிக்க வேண்டிய இடத்திலே சிரிப்பார், அழ வேண்டிய இடத்திலே அழுவார், குதிக்க வேண்டிய இடத்திலே குதிப்பார். அவ்வளவு ஆக்ஷனாக அவர் செஞ்சிருவார். அப்படி இன்வால்மெண்ட்டோட கதை கேட்கணும். அப்படி இல்லாட்டி போனால் கதையை நிறுத்திடுவார். அப்போ யார்கிட்டையாவது டெலிஃபோனில் பேசுறது, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் அவருக்கு ஒத்து வராத விஷயம். அப்படித்தான் அவர் ஒரு கதையை சொன்னார். அந்த கதை தான் கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்கள் கடந்தாலும் கூட அந்த கதை இன்னும் மனதிலே நிற்கிறது. அந்த கதையாகட்டும், அதற்கு வசனம் எழுதிய ஆருதாஸ் ஆகட்டும், நடித்த சிவாஜி கணேசன், சாவித்திரி, நம்பியார், அதுக்கப்புறம் ஜெமினி கணேசன், இரண்டாவது கதாநாயகனான ஜெமினி கணேசன், அவ்வளோ பேரும் இருக்கட்டும், அவ்வளவு அற்புதமான ஒரு வெற்றியை தந்தது. அதிலே பாடல்கள் 1961 நினச்சி பார்க்கணும். அப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடல்களுக்கென்றே படங்கள் ஓடின. MS விஸ்வநாதன், ராமூர்த்தி என்ற இணையர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை தங்களுடைய அற்புதமான இசையின் மூலம் தந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் ஒரு காட்சி, அந்த காட்சிக்கு ஒரு பாடல் எழுதுகின்றார் கவியரசு கண்ணதாசன். இது ஒன்றும் புதுசாக எழுதின பாட்டு கிடையாது. ஏற்கனவே ஒரு படத்துக்காக அவர் எழுதிய அந்த பாட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட பாடல் ஒரு இடத்திலே பொருந்தாததாலேயே அந்த பாடல் எதிலையுமே பொருந்தாது என்று சொல்ல முடியாது. அதுக்கான காலம் வரல அப்படின்னு தான் நினச்சிக்கணும். அவர் ஒரு மெட்டு ஒன்று போடுறார். மண்ணில் கிடந்தாலும் மடியில் இருந்தாலும் பொன்னின் நிறம் மாறுமா. இதுதான் சந்தம். இந்த சந்தத்துக்கு அவர் எழுதிட்டார். ஆனால் அது அக்செப்ட் ஆகலை. அது ஏதோ ஒரு காரணத்தினால அது அப்படியே நின்று போச்சு. இப்போ ஒரு சூழ்நிலை, அதில் ஒரு அற்புதமான அண்ணன் தங்கை, அந்த அண்ணனுக்கும் தங்கைக்கும் அத்தனை ஒரு பாசம். அந்த பாசத்தின் விளைவு அற்புதமாக இருந்தாலும் கூட காலம் அவர்களை பிரித்து விடுகிறது. தங்கை தனியாகவும் அண்ணன் தனியாகவும் வாழ்கிறார்கள். 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிடுது. இந்த அண்ணனுக்கு ஒரு குழந்தை, ஆண் குழந்தை, அது பெரிய குழந்தை. தங்கைக்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை. தங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து இந்த குழந்தைகளாவது எதிர்காலத்திலே ஒன்றாக சேரட்டுமே என்று பாடும் ஒரு அற்புதமான பாடல் தான். அதுக்கு தான் இந்த சந்தம். மண்ணில் கிடந்தாலும் மணியை, இது தாலாட்டு தான். இது மண்ணில் கிடந்தாலும் மடியில் இருந்தாலும் பொன்னின் நிறமாகுமா. மண்ணில் போட்டால் கூட, மடியில் இருந்தாலும் கூட பொண்ணு தானே. அது மண்ணில் இருந்ததால பொண்ணு இல்லாமல் போயிடுமா என்ன? தாழ்ந்தாலும் உயர்ந்தவர்கள் தானே. அவர்கள் லோகாயத்தமாக பொருளாதார ரீதியிலே தாழ்ந்திருக்கலாம், ஆனால் அவர்களுடைய குணம் எப்படி மாறும்? அதை தான் அவர் சொல்கிறாரு. இதை அப்படியே கொஞ்சம் மாத்துறாரு. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. இந்த தமிழுக்கெனே இது பாட்டு, இதுக்கான ராகம், இது P. சுசீலா சவுந்தரராஜன் பாடிய விதம், சிவாஜி கணேசன் அப்படியே நம்ம கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி நடித்தது, இதுக்கு இசையமைத்த அந்த MS விஸ்வநாதன், ராமூர்த்தி, அப்புறம் கலைஞர்கள், இதை டைரக்ஷன் பண்ண பீம்சிங் என்கிற அற்புதமான இயக்குனர். அவ்வளவையும் விடுங்க, அதுக்கு மேலே இந்த கவிதையை படித்து பாருங்க. மலர்ந்தும் மலராது, எங்கே பிடிச்சார் இங்கே வார்த்தையை? எங்கே பிடிச்சார்? அதாவது
புப்போலே செங்கண் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. ஒரு அருமையான ஆண்டாளுடைய பாசுரம் அங்கேருந்து எடுக்கிறார். பாதி மலர்ந்து பாதி மலராத. இந்த குழந்தைகளுடைய கண் எப்படி இருக்கும், அப்படி கொஞ்சம் மாறி கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கும், மூண மாதிரி இருக்குமா. அந்த கிண்ணியில் எப்படி உள்ளே இருக்கிற காய் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக பாதி மலர்ந்தும் மலராமலும் இருக்கிறதோ அதை போல் அந்த விழிவண்ணம் இருக்கிறது. அங்கே ஆரம்பித்து எழுதிக்கிட்டே வராரு பாருங்க. அதுக்கப்புறம் கலை அன்னமே, இளம் தென்றலே, தமிழ் மன்றமே, என்ன அழகான வார்த்தைகள். அதுக்கப்புறம் யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆளப் பிறந்தாயடா, புவி ஆளப் பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கண்டு இளமை வழிகண்டு வாழப் பிறந்தாயடா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு. நாங்களாவது இந்த மாதிரி ஆயிட்டோம், இந்த சந்ததிகளாவது நல்லா வாழட்டுமே. தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார், பொருள் தந்து மனம் பேசுவார். மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விலை பேசுவார். சிறகில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா. என்னுடைய அண்ணன் என்னை எப்படி வளர்த்தான் தெரியுமா? கனவில் நினையாத காலம் இடைவந்து பிரித்த கதை சொல்லவா. இந்த பிரிவு கனவிலே கூட நினைத்த பிரிவு கிடையாது. கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா. இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாததா, உறவை பிரிக்க முடியாததா. நாங்கள் தனித்தனியாக இருந்தாலும் கூட இந்த அண்ணன் தங்கை உறவை எப்படி பிரிக்க முடியும்? பொதுவாகவே கணவன் மனைவி, கணவன் இறந்து விட்டால் மனைவி இறந்து விடுவது உண்டு. ஆனால் அண்ணன் இறந்து விட்டால் தங்கை இறக்கின்றாளா என்பது ஒரு நடைபெறாத ஒரு நிகழ்ச்சி, பாசம் இருந்தாலும் கூட. ஆனால் இந்த படத்தில் இருவருமே இறந்து விடுவார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணம் என்ன, இந்த குழந்தைகளாவது எதிர்காலத்திலே நன்றாக இருக்கட்டுமே என்பது போல. இதை உருகி 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 சவுந்தரராஜனும் சுசீலாவும் கண்ணில் நீர் வரும் வண்ணம் பாடியிருப்பார்கள். அற்புதமான ஒரு தாலாட்டு இசை. அந்த தாலாட்டு இசையில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆதி திஷ்டம் இப்படிமான தாளத்தை தான் உபயோகப்படுத்துவாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட்ஸ் தான் போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக மிஸ்டர் சாப்பு தாளத்தை உபயோகப்படுத்தியிருப்பார். தக்கிட்ட தக்க திமி தக்கிட்ட தக்க திமி மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும். அந்த மாதிரி ஒரு பிட்டு வந்து ரொம்ப அழகா. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இசை, இந்த குரலினுடைய அமைப்புக்கு பின்னாடி இந்த இசை எங்கேயோ ஒளிந்து கொண்டு தான் தெரியும். உத்து கவனிச்சாதான் இந்த தபேலா சவுண்டே நமக்கு கேட்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான இசை, அழகான பாட்டு. இந்த பாட்டுக்கு சவுந்தரராஜன் அந்த காலத்தில் 500 ரூபாய் இந்த பாட்டுக்கு வாங்கியிருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம், 1961 வந்து ஒரு பவுனே 119 ரூபாய் தான். அதாவது 4 பவுன் காசு வாங்கியிருக்கிறார் ஒரு பாட்டுக்கு. இன்னைக்கு பவுன் என்ன விலை விற்கிது? அதோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 2 லட்சம் ரூபாய் இந்த பாட்டுக்கு வாங்குற மாதிரி ஆயிடுது. அந்த விலைவாசிக்கும் இந்த விலைவாசிக்கும் பார்த்தோம்னா. ஆனால் இந்த வாங்கினது 500 ரூபாய் இருந்தாலும் அந்த காலத்திலேயே 5 கோடிக்கு சமம் இந்த பாட்டு.